சேலம் கொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கட்டட மேஸ்திரி ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வாழப்பாடியில் கணவர் வீட்டில் வசித்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் சம்பவத்தன்று வீட்டுக்கு வெளியில் நின்றிருந்த அந்த பெண்ணை அவரது கணவருடன் சேர்ந்து எடுபிடி வேலைகளை பார்த்து வந்த வேட்டை ராஜன் என்ற இளைஞர் தகராறு செய்து கழுத்தில் கத்தியால் சரமாரியாக அறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த பெண் அலறி துடித்த நிலையில் தன்னுடைய கையையும் கத்தியால் அறுத்து கொண்டு அதே இடத்தில் அமர்ந்து கொண்டார் வேட்டை ராஜன். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிருக்கு போராடிய அந்த பெண்ணை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக அந்த பெண்ணின் கழுத்தில் கட்டு போடப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அவர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கையை அறுத்து கொண்டு உச்சி வெயிலில் ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்திருந்த வேட்டை ராஜனை பிடித்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு வைத்து போலீசார் வேட்டை ராஜனிடம் விசாரித்த போது 7 வருடங்கள் நீண்ட காதல் கதையை விவரித்திருக்கிறார் வேட்டை ராஜன். கழுத்து அறுபட்ட பெண்ணுக்கும் வேட்டை ராஜனுக்கும் சொந்த ஊர் கொண்டலாம்பட்டி என்றும் திருமணத்திற்கு முன்பே வேட்டை ராஜன் அந்த பெண்ணை விரட்டி விரட்டி பேசி காதல் வலையில் வீழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது. இருவரும் காதலித்து வந்த நிலையில் வேட்டை ராஜன் உருப்படியாக எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊதாரியாக சுற்றியதால் பெண் வீட்டில் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க மறுத்த பெண்ணின் பெற்றோர் வாழப்பாடியில் கட்டட மேஸ்திரிக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தனர். திருமணத்திற்கு பின்னர் அந்த பெண்ணுடன் செல்போனில் பேசுவதை தொடர்ந்த வேட்டை ராஜனின் பல்வேறு முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் அந்த பெண் வேட்டை ராஜனை மறந்து கணவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக 2 குழந்தைகளுக்கு தாயானதாக கூறப்படுகிறது. செல்போனிலேயே காதலித்து வந்த வேட்டை ராஜன் அந்த பெண்ணை தடையின்றி சந்திக்க ஏதுவாக கட்டிட மேஸ்திரியான கணவரிடம் எடுபிடியாக வேலைக்கு சேர்ந்ததாக கூறப்படுகிறது. அதுவரை செல்போனிலேயே பேசி வந்த வேட்டை ராஜனுக்கு வீட்டுக்கு வந்து செல்லும் வகையில் வேலை கிடைத்ததால் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பெண்ணுடன் நேரில் பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் 2 குழந்தைகளையும் உன்னோடு அழைத்துக் கொண்டு வா, நான் காப்பாற்றுகிறேன் என்று வசனம் பேசி பார்த்துள்ளார் வேட்டை ராஜன். ஏற்கனவே கணவருடன் ஓரளவு கௌரவமாக வசிப்பதால் அவனுடன் பேசுவதையே தவிர்த்துள்ளார். இதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த பெண்ணை கழுத்தை அறுத்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் வேட்டை ராஜன். அந்த பெண்ணோ அவனது மிரட்டலுக்கு பயந்து அவனுடன் பேசி வந்ததாகவும் பலமுறை தன்னுடன் வருமாறு அவன் அழைத்தும் 2 குழந்தைகளின் எதிர்காலம் கருதி தான் செல்ல மறுத்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். ஊதாரியாக சுற்றுவதால் தான் ஆரம்பத்திலேயே காதல் கைகூடவில்லை என்பதை கூட உணராமல் திருமணமாகி 2 குழந்தைகளின் தாயை கழுத்தை அறுத்ததுடன் காதலுக்காக உயிரை கொடுப்பதாக கையையும் அறுத்து கொண்டிருக்கிறார் அந்த இளைஞர் என்று சுட்டிக்காட்டுகின்றனர் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக வாழப்பாடி செய்தியாளர் அசோக் குமார் மற்றும் வேல்ராஜ்.